சண்முகம் பரணி சீரியல்ல இன்னைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க. காலையிலேருந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். ஒரு வீடியோவும் 1000 வியூஸ் கூட வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். சண்முகம் அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க. நீங்கள் பண்ண தப்புனால தான் 5 நாள் குறைச்சிட்டா. பாக்கி 60 நாளில் நீ என்னென்ன பண்ணி கிழிச்ச? ஒன்றுமே கிழிக்கல. ஒன்னாலலாம் பரணி மனசில் இடம்லாம் பிடிக்க முடியாது. நீ சரித்திரம் வேணால் படைக்கலாம். ஆனால் உனக்கெல்லாம் அதுக்கான சந்தர்ப்பம்லாம் அமையாதுங்கிற மாதிரி ரத்னா இருக்கிற தங்கச்சிங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. செல்லக்கனி மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ணன் உனக்கு மதினியோட சேர்ந்து நீ வாழ்வன இந்த வீட்டில் தான் நிரந்தரமாக இருப்ப, அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. செல்லக்கனி மட்டும் நம்மளாம் உசுப்பேற்றி விட்டா தான் அண்ணன் ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏம்மா விபூதி எடுத்துருவாமான்னு விபூதி எடுத்து சண்முகம் மூஞ்சில் அடிக்கிறாங்க. நம்ம வைகுண்டம் அப்பா கொழுப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம்குள்ளே போகலாமா வேணாமான்னு எட்டி பார்க்குறாங்க நம்ம சண்முகம். இதை பார்த்துட்றாங்க நம்ம பரணி. எடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, வேவு பார்த்துட்டு ரூம்குள்ளே வரலான்னு பார்க்குறியா? இன்னமும் உன்னோட கேவலமான புத்தி போலல்ல, எடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பரணி கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் எதுவுமே பண்ணலையே, நீ தூங்குறியா முழிச்சிருக்கியான்னு தான் பார்க்குறேன். எதுக்கு கையில் ஊசி வச்சுக்கிட்டு இருக்க? ஊசியா? நீ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன்டா. நீ பண்ணதுக்கு நான் உனக்கு அங்கீகாரம் எதாவது கொடுக்கணும்ல. அந்த 5 நாள் குறைச்சா மட்டும் போதாது. நான் நிம்மதியாக தாலியை கழட்டி விட்டு எறியணும்னா அதுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். நீ தூங்க நிம்மதியா அப்பன்னு பார்த்து இதை உனக்கு நான் போட்டுறேன். இதை போட்டு முடிச்சோன்னு வச்சுக்கியேன், வழியே தெரியாமல் நைட்டு தூக்கத்திலே போயிடும். அதுக்கப்புறம் என்ன சந்தோஷமாக நீ மேலே போனதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியதான். சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற? நீ எல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டா. ஊசி போட்டால் வலிக்கும்ல. ஊசி போட்டால் வலிக்க தான் செய்யும். நீ தான் ஆழ்ந்து தூங்கும்போது நான் குத்துறதே உனக்கு தான் தெரியாது. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன நடந்தா என்ன? நிம்மதியாக இருடா. நீ 10 ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்க. அதனால தான் தூக்கத்திலே இது மாதிரி உனக்கு நடக்க போகுது. சந்தோஷமாக இருறாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்றைக்கி மட்டும் நீ தூங்குன்னு வச்சுக்க இந்த ரூமில், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க. இன்னியோட உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வைகுண்டம் கேட்டுட்டாங்க. இனிமேட்டு அவன் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி கதவை தாப்பா போட்டாங்க. மேலேயும் செயின் எடுத்து ஒரு ஆணியில் மாட்டிட்டாங்க. சரி நம்ம வெளில போய் எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா கதவு திறக்கவில்லை. என்ன ஆச்சு? கதவு திறக்கவில்லை, மாட்டிக்கிச்சு. அப்பா நீ தான் தாப்பா போட்டிருக்க நல்லா தெரியுது, திறப்பா அப்படின்னு சொல்லி மரியாதையாக ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. அடுத்தது வைகுண்டம் திறக்க போடலையா இல்லையா? இப்போ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னாதான் அவனுக்குலாம் தெரியும். என்னது யோவா? சரி அப்பாங்கிற மட்டும் மரியாதை எல்லாம் பேசுறியா? அவனை நான் சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லி இருக்கிற எல்லா தங்கச்சியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. செல்லக்கனி அண்ணன் மேலே நீ தானம்மா பாசமாக இருக்குப்ப, உனக்கு நான் பென்சில்லேருந்து எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரேம்மா, தயவு செஞ்சு கதவை திற அப்படின்னு சொல்லும்போது யாருமே கதவை திறக்கல. இது உனக்கு கல்லறடா, அதனால் இந்த இடத்த தாண்டி உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பரணி மாஸ் பண்ணுறாங்க. நல்லா தூங்கிடுறாங்க. அப்பா முருகா நீ தான் எனக்கு துணையாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பரணி ஏஞ்சிட்டாங்க. அந்த இதை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு சண்முகத்துக்கு மேலே ஒரே குத்து உடனே கத்துறாங்க. பார்த்தா இதெல்லாம் கனவு போல் தெரியுது அவருக்கு. என்னடா இது இப்படி ஒரு சத்திய சோதனையாங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு. பரணி மாட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. ஒரு பக்கம் வைகுண்டம் எல்லோரும் எழுப்புறாங்க. எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணனை எத்தனையோ வாட்டி எழுப்பியாச்சு, எந்திரிக்க மாட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி வீரலட்சுமி எசக்கி எல்லாம் எழுப்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் மூஞ்சியில் தண்ணி ஊற்றணுமா, இல்லாட்டி எந்திரிக்கவே மாட்டான். கடையை 3 நாள் பூட்ட போகிறாங்களா? ஓ கடையை 3 நாள் பூட்டிட்டு துரை அப்படி என்ன செய்ய போகிறாராம்? இன்றைக்கி மரியாதையாக இன்னும் 5 நிமிஷத்தில் டீ குடிக்க வெளில வரல, உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லும்போது போர்வையை எடுத்துடுறாங்க. மூஞ்சிக்கு நேரம் தண்ணி ஊற்றிடுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். டீ குடிக்கிறதுக்காக வெளில வந்துடுறாங்க. உடனே டீ குடித்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வாசலுக்கு போகிறாங்க. எனக்கு இங்கேருந்து ஃப்ரீடம் கிடைக்க போகுது. 40 நாள் அடித்து 45 நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஓ 45 நாள் கிடையாது, இன்னும் 40 நாள் தான் பெண்டிங்காக இருக்கா? வைகுண்டம் வெளியே வந்துடுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். என் மருமக அழகழகாக கோலம் போட்டிருக்கா, என்னமோ எழுதியிருக்காளே படி அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை வைகுண்டமும் கேஷுவலாக படிக்கிறாங்க. இந்த வீட்டில் தான் சண்முகத்துக்கு மனைவியாக வாழ போகிறேன்னு. சரி சூப்பராக படித்த எல்லாம் ஓகே தான், இங்கிலீஷில் எழுதியிருக்கனால ஓகே. ஆனால் பக்கத்தில் 40 45ன்னு போட்டிருக்கேன், அது கூடயா தெரியல. நீ எல்லாம் தாயத்து வாங்கினால தான் இந்த 5 நாள் போச்சு, இல்லாட்டி எனக்கு இந்த 5 நாளாவது கிடச்சிருக்குன்னு சொல்லி வைகுண்டத்தை கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது திருப்பி பரணி வந்துடுறாங்க. ஓ மாமனாரை பற்றி நீ இப்படி பேசிகிட்டு இருக்கியா? மாமாவை பற்றி எனக்கு நல்லா தெரியுண்டா, அவர் நல்ல மனுஷன்டா, அவருக்கெல்லாம் அப்படியெல்லாம் புத்தி போகாது. உனக்கு தான் இது மாதிரி கேவலமாக போயிருக்கோம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மாமா மேலே இனிமேட்டு மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டே நான் சொன்னது தான் செய்வேங்கிற மாதிரி பரணி அந்த ஊசி மேட்டை சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லணுன்னே திருச்சி ஓடுறாங்க வைகுண்டம். வைகுண்டம் அப்புறம் திருப்பி வராங்க சண்முகத்தை பார்க்குறதுக்கு. ஏண்டா இன்னொரு மந்திரவாதியை பார்ப்போம், பவர்ஃபுல்லான தாயத்தை கட்டிடுவோம். இருக்கிற 40 நாளும் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, இப்பயே பரணியை அறுத்து விட்டணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எப்படி இருந்தாலும் சாப்பாட்டுக்கு இங்கே தானே வரணும். ஏற்கனவே ஒரு தாயத்தை கட்டி தான் நான் இந்த கதியில் நிற்கிறேன், இல்லை இன்னொரு தாயத்தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.
சவுந்தரபாண்டி வந்து கேஷுவலாக வந்து கமிட்டி மெம்பர்ஸ்கிட்டலாம் பேசுகிறாங்க. என்ன இந்த பதவியிலேருந்து தூக்கணும்னு சொல்கிறீங்களே, நான் ஏதாவது திருட்டு கணக்கு எழுதினேன், இல்லை இந்த கோயில் சொத்தை வச்சு பல மடங்கு நான் சம்பாரிச்சேனா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி ஆச்சா பச்சான்னு கத்துறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து முருகருக்கு தங்க வேல் வந்து சாத்தனையா, நீங்கள் எதனால என்ன இந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இதை என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா, குறை நிறைகள் இருக்கணும் தானப்பா கமிட்டின்னு பேர் உங்களுக்குலாம், நான் என்ன செய்யலை, அன்னதானம் இதெல்லாம் செய்யலை, அப்படின்னா நீங்களும் தானே சொல்லியிருக்கணும், நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க. சண்முகம் இந்த எலெக்ஷனில் நிற்கவே இல்லை, என்ன பகிச்சுக்கிட்டு உங்களால் இருக்க முடியுமா? இல்லை, நாலு நல்லது கெட்டதுன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை பார்க்கணும், நான் வந்து உங்களை பார்க்கணும். அப்போனா என்னை வந்து துரத்திட்டிங்கன்னா சண்முகம் வந்து ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என் மாப்பிள்ளையாகவே இருந்தாலும் என் முன்னாடி வந்து நின்று ஏதாவது உதவி கேட்டால் நான் அதுவும் செஞ்சுருவேனா? இல்லை நீங்கள் தான் கேட்கும்போது உங்களால் தான் எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து மாதம் வந்து கத்துறாங்க. சண்முகம் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து நிற்கிறான், என்ன நடந்தாலும் சரிங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து சத்தியமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஏய், தேவையில்லாமல் பேசாத, சண்முகம் இந்த எலெக்ஷனில் நிற்கவே மாட்டான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டி வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.